ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இவாஞ்சலின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், சூப்பரான வெங்காய போண்டா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீல வாக்கில் வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். மாதிரி ஒரு 4-5 வெங்காயம் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு, உப்பு கொஞ்சம் தேவையான அளவு. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயத்தை வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக சோம்பு, பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். இது கூடவே கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அரிசி மாவு இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மறுபடியும் தண்ணி விட்டு வந்துச்சுன்னா தேவைப்பட்டால் நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் கூட கடலை மாவு, அரிசி மாவு கொஞ்சம் நான் மறுபடியும் கொஞ்சமாக கடலை மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சி போடுற அளவுக்கு பதமாக நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். ஃபுல்லாத்தையும் நான் உருண்டை பண்ணிவிட்டு நான் அப்புறம் காட்டுறேன். ஆஃப் பண்ணு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரியே வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுங்களையும் போட்டுடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இவாஞ்சலின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.